இப்போ இப்போ தெருவுக்கு தெரு கஞ்சா, வீதி வீதி கஞ்சா, அப்படி போத பொருள் எல்லாம் கொண்டாந்து விட்டு விட்டு இப்ப இன்னைக்கு எம்எல்ஏ பழிய போடுறாங்க. ஏய், தெருவுக்கு தெரு கஞ்சா விற்கணும் தெரிஞ்சுதானே நான் வந்து போதை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தியே. நான் ரொம்ப நாள்லாம் கேட்கலையே. முதல்வன் படம் மாதிரி காலையில் 5 மணி சாயந்தரம் 5 மணி போதை எங்கேயாவது வித்தான்னா சொல்லு கூட எனக்கு. இவங்க எப்படிப்பட்ட ஆளுக பாரு. கஞ்சா இங்க விக்குது, கொக்கைன் இங்க விக்குது, மெத்தப்பட்டமன் இங்க விக்குது, ஆபின் இங்க விக்குது. யாருக்கு தெரியுது? வாங்கி பயன்படுத்துறவனுக்கு. இந்த இடத்துல கஞ்சா கிடைக்குது, இந்த இடத்துல கொக்கைன் கிடைக்குது, இந்த இடத்துல அபின் கிடைக்குது, இந்த இடத்துல கிடைக்குதுன்னு தெரியுது. யாருக்கு? வாங்கி குடிக்கிறவனுக்கு, பயன்படுத்துறவனுக்கு. ஆனா போலீஸுக்கு தெரியல. எப்படிப்பட்ட போலீஸ்? எப்படிப்பட்ட போலீஸ்? என் தம்பி லாரி உரிமையாளர்கள் அந்த மண் விற்கிறாங்கல்ல, மண் சவுடு மண்ணில் அதில் முறையீடு ஆற்ற விடுவான். என் தம்பிட்டு வந்து சின்னவன்ட்ட போய், அண்ணே அண்ணனுக்கு சொல்லுங்கண்ணே, முன்னெல்லாம் ஒரு லாரிக்கு 1000 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்கண்ணே, இப்போ 2000 கிட்ட அடம் பிடிக்கிறாங்கண்ணே, நாங்கள்லாம் எங்கேனே போகிறது அப்படின்னு. அண்ணன்ட்ட சொல்லுங்கண்ணே. டே இருடா, ஒரு 6 மாதம் நானே நான் வந்து மௌன விரதம்டான்னு இருக்கேன். நீங்க களத்துக்கு வரும்போது என்னை சமாளிங்க பார்ப்போம், எப்படி சமாளிக்கிறீங்கன்னு பார்க்குறேன். ஒரு வரலாற்று பெரும் முழக்கத்துக்கு எதிர்கட்சியே இல்லாத சட்டசபை அமைப்பான். உன்னை தாண்டா தேடிட்டு இருக்கேன் நான், உன்னை தாண்டா தேடிட்டு இருக்கேன். டேய், எவ்வளவு பெரிய ஜனநாயகவாதிடா. இதுல நம்மால் இன்னும் கொஞ்சம் என்னைய சப்போர்ட் பண்ணிருக்கலாம். அடப்பாவி, இதுவே அதிகம்டா. டேய், இவரு நம்மால் ஏறி இன்னும் கொஞ்சம் என்னைய சப்போர்ட் பண்ணிருக்கலாம். கொடுமடா டேய். பொலிட்டிக்கல் டிசாஸ்டர் நடந்துருச்சு, அரசியல் பேரிடர். அதை மக்களை அனுபவிச்சுக்கிற வேண்டியதுதான். நம்ம வந்து நான் என் பிள்ளைகள்ட்ட சொல்லிட்டேன், பிசிக்கல் ஃபிட்னஸ் மென்டல் ஃபிட்னஸ் ரெண்டையும் பண்ணிட்டு இரு. களை நமக்கு காத்திருக்கு. எனக்கு கற்பிச்சவன் சொன்னான், எனக்கு என் தலைவன் எங்களுக்கு கற்பிச்சான். என்ன கற்பிச்சான்? நாம் களத்தை இழக்கலாம், காலத்தையும் இழக்கலாம், பழத்தை இழந்து விடக்கூடாது. தேர்தல் முடியும் முதல் நாள் ஓட்டு போடுறதுக்கு முதல் நாள் பேசுறாப்ல, தேர்தலுக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் போய் மோடி அமித்ஷா காலிலே விழுவார் அப்படின்னு. 2 வாரத்தில் இவர் போய் விழுகிறாப்ல.